நோயாளிகள் குணமாக அவங்க அதிர்ஷ்டம் மட்டும்தான் துணையாக இருக்கும். பாதிக்கப்படாதவங்க மேபி வி ஹேவ் ஹோப். இன்னும் நிறைய இடத்துலேருந்து நோயாளிகள் வரதுனால சோர்ஸ்லேருந்து வரவங்க எண்ணிக்கை எத்தனைன்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் டைனாமிக் எப்படி வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நோயாளிங்களோட ஏதாவது ஒரு விதத்தில் கான்டாக்ட் இருக்க சான்ஸ் இருக்கவங்கள நம்ம குவாரண்டைன் செஞ்சு அவங்கள வாட்ச் பண்ணணும். சாவில் பங்கெடுத்தவங்க, நோயாளிங்க கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க, அவங்களுக்கு உதவி பண்ண வந்தவங்கன்னு எல்லாரும் இந்த வளையத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன் இங்கே இருக்கவங்களுக்கு கூட வரலாம். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஃபார் ஷோ. சயின்டிஸ்ட்டுகளும் சர்ஜனுகளும் இதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன் ஷார்ட், ஏதாவது தீர்வு வரணும்னு நினச்சா அது உங்ககிட்ட இருந்து தான். எஸ் சார். ஹெல்த் சர்வீஸும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இங்கேருந்தே தொடங்கலாம். தற்காலிகமாக நம்ம எல்லாரோட கண்ட்ரோல் ரூம் இதுதான். சரி டீச்சர், என்னால் தற்காலிகமாக இந்த இடத்த தான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது. கோர் கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் ஸ்மிருதி நீ கோஆர்டினேட் பண்ண. சரிங்க டீச்சர். மாயா, மாயா, நான் சொல்கிறவங்களோட காண்டாக்ட்ஸ் எனக்கு இமீடியட்டாக கிடைக்கணும். அவங்களோட அஃபிஷியல் நம்பர் மட்டும் இல்லை, பர்சனல் நம்பரும் எனக்கு வேணும். நமக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸும் தேவைப்படுவாங்கல்ல. தற்காலிகமாக இன்டர்ன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவரை வச்சு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஒவ்வொரு பேஷண்ட்லேருந்து இந்த நோய் பரவறதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் 21 நாள் ஆகுது. அந்த வகையில் பார்த்தா முதல் பேஷண்ட் ஜக்ரியா ரிப்போர்ட்லேருந்து 21 நாள், அதாவது மே 5லேருந்து 26 வரைக்கும். அதுக்கப்புறம் புதுசாக நோயாளிகளும் ரிப்போர்ட் ஆகியிருக்காங்க. இந்த சைக்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம நிறுத்தினா தான் நம்ம சக்ஸஸ் ஆனதாக அர்த்தம். இதுதான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தந்திருக்கிற லிஸ்ட்டு. அவங்க சந்தேகப்படுற நோயாளிகளோட பேரும் டீட்டெயில்ஸும் தான் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களை அடிக்கடி வந்து பார்க்குறவங்கள நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அவங்களோட கான்டாக்ட்ஸும் இதில் சேர்க்கணும். ஓகே, இப்போ முக்கியமான விஷயம், இதை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரித்து செய்யணும். பேஷண்ட்டோட நேரடியாக தொடர்பில் இருந்தவங்க, அதாவது டைரக்ட் கான்டாக்ட். ரெண்டாவது பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதாவது பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ண பொருட்களை உபயோகப்படுத்தினவங்க. மூணாவது பேஷண்ட்ஸ் பயணம் செய்யும்போது அவங்க கூட பயணித்தவங்க, அதாவது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வேன்லேயோ அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்க. நாலாவது பேஷண்ட்ஸோட ரூம் ஸ்பேஸை ஷேர் பண்ணவங்க. இப்படி இருக்கிறவங்களோட லிஸ்ட்டும் சேர்த்து 4 செக்மெண்ட்டோட லிஸ்ட்டும் எனக்கு வேணும். புதுசாக வந்திருக்கிற பேஷண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதால அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட பயந்து போயிருக்காங்க. டாக்டர்ஸ் டியூட்டிக்கு வரணும்னு நம்ம வற்புறுத்தணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கன்சர்ன்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். டாக்டர், நீங்கள் சொன்னால் போதும். நான் சொல்கிறது ஓகேவான்னு முதல்ல கேட்டு பாருங்கள். நீங்களும் ஏதாவது ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்ல. இது ஒரு விபத்தை பற்றியோ சோகமான சம்பவத்தை பற்றியான அறிவிப்பு இல்லை, ஆனால் தற்காப்புக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. மே 17ஆம் தேதி கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ்லையும் பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் செஞ்ச பேஷண்ட்ஸை பரிசோதனை செஞ்சப்போ டிஸ்ட்ரிக்ட்ல நிப்பா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது ஒரு தொற்று வியாதி. இருந்தாலும் ஜனங்களும் மீடியாவும் ஒத்துழைப்பு கொடுத்தா இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த விஷயத்துல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிப்பா வைரஸ் குறித்த அச்சத்தின் காரணமாக கோழிக்கோடு பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர். நோயாளிகளுடன் நெருங்கி பழகுவதே இந்த வைரஸ் நோய் தொற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதன் காரணமாக திருமணம், மரணம், வழிபாட்டு தலங்கள் போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வைரஸ் தாக்கிய பிராணிகள், பறவைகள், பழங்கள் சாப்பிடக்கூடாது என்று அறிவுறுத்தியதால் பழக்கடைகள், கறிக்கடைகள் மூடப்படுகிறது. இதன் காரணமாக நகரம் முழுவதும் வெறிச்சோடி கிடக்கிறது. ரம்ஜான் மாதமான இப்பொழுது பழங்கள் மற்ற பொருட்கள் விற்பனை பெரிய அளவில் சரிய வாய்ப்புள்ளது. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். வாகன நெரிசலும் வெகுவாக குறைந்துள்ளது. கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜில் உள்ள பேவார்டு நிபா நோயாளிகளுக்கான ஐசோலேஷன் வார்டாக மாற்றப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தலின் கீழ் கோழிக்கோடு கெஸ்ட் ஹவுஸில் நடந்த அதிகாரிகள் கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி பேவார்டில் உள்ள நோயாளிகளை மல்டி ஸ்பெஷாலிட்டி விங்கிற்கும் பாலியேட்டிவ் கேர் இன்ஸ்டிடியூட்டிற்கும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் புரோட்டோகாலை அனுசரித்துதான் நோயாளிகளை அனுமதிப்பதும் ஐசோலேஷன் வார்டுக்கு மாற்றுவதற்குமான நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது.
2853 பேர் ஏதோ ஒரு வகையில் நோயாளியும் கூட கான்டாக்டில் இருக்காங்கன்னு தெரிய வருது. அதில் 291 பேர் டைரக்ட் கான்டாக்டில் இருக்காங்க. நோயாளிங்களோட சொந்தக்காரங்க, பைஸ்டாண்டர்ஸ், அவங்கள பார்த்துக்கிட்ட டாக்டர்ஸ், நர்ஸ், இதில் எல்லோரும் வருவாங்க. இதுதான் அந்த லிஸ்ட். தம்பி, நபீஸா இங்கே தானே இருக்கிறா. நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது? அதெல்லாம் வேணாம்மா, நான் இங்கேயே இருக்கேன். அப்போ பள்ளிவாசலுக்காவது போ. இப்படி உட்காந்துட்டு இருந்தா எப்படிப்பா? என்னம்மா உங்களுக்கு புரியுதா இல்லையா? அபி, நீ வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல உள்ள வாடா. அம்மா, பேக் அங்கேயே வச்சுட்டு போங்கம்மா. நாளைக்கு நான் உன் ஃப்ளாட்டை வந்து நிற்பேன். நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் போதும்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் போங்க. நீங்கள் எப்பப்பா வருவீங்க? சீக்கிரம் வரேன். டாக்டர்லாம் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அது நோயாளிகளை பார்க்குற டாக்டர்ஸ் தான். அவங்க தான் எங்களுக்கு இப்போ அவசியம். பாரு, நான் சொன்னதை நீ வேற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்க வேண்டாம். நீ பேக் பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அனு, ஹலோ அனு, நிப்பா செல்லுக்கு FAQ தயார் பண்ண 2 பேர் வேணும். கேன் யூ கெட் தட் சூன்? ஓகே மேம். ஓகே. 3000 பேரை அப்சர்வ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. 3000 பேர் இல்லை மேடம், ப்ரிசைஸ்லி 2853 பேர். அவங்கள விடாமல் நம்ம கவனிக்கணும். அவங்கக்கிட்ட ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதான்னு நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ பேரோட சோஷியல் லைஃப்பை இந்த விஷயம் பாதிச்சிடும். தட்ஸ் இன்னெவிட்டபிள். மேடம், நேற்று பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ண பிரதீப்போட கான்டாக்ட் லிஸ்ட் அப்டேட் ஆயிருக்கு. அவருக்கு ஜுரம் இருந்தப்ப அவங்க பெரியப்பாவோட மரணத்துக்கு போயிருக்காரு. ஆனால் அங்கே எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு சரியா தெரியல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரம்பரா தாலுகா ஆஸ்பத்திரியில் நர்ஸ் அகிலாவுக்கு நிபா பாதிக்கப்பட்டதால் மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களும் மிகுந்த பயத்தில் உள்ளனர். முதலாவதாக நிபா பாதித்த சக்ரியாவிற்கு சிகிச்சை அளித்தவர் அகிலா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவ பணியாளர்கள் யாரும் பயம் கொள்ள வேண்டாம் எனவும் நோயை தடுப்பதற்கான அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். வார்டில் வேறு யாருக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கா? இல்லை, அங்கே வேறு யாருக்கும் எதுவும் ஆகலை. நீங்கள் ஒன்றும் worry பண்ணாதீங்க. என் குழந்தைக்கு, உங்கள் பொண்ணுக்கு எதுவும் இல்லை. அவள் நல்லா இருக்கா. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. அம்மா, நான் இப்போ தான் அவங்கள பார்த்துட்டு வரேன். அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. சிஸ்டர், உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. நீங்கள் அவங்கள நேராகவே பார்க்கலாம். சரியா? ஒரு பேனாவும் பேப்பரும் வேணும். நிர்மலா. அபித்,
சிஸ்டர் அகிலா இறந்துட்டாங்கடா. சிஸ்டர் அகிலாவோட ஈமச்சடங்குகளை செய்வதில் தொடர்ந்து குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அரசு சொந்தங்களிடம் உடலை கொடுக்க மறுத்திருக்கிறது. இது குறித்து மற்ற எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடைக்கவில்லை. ரொம்ப நேரமா பாடி வச்சிட்டு இருக்க முடியாது சார். மேக்ஸிமம் 10 மணி நேரம். ட்ரஸ்ட் மீ ஒன்ஸ் மேம். ஓகே ஓகே. டாக்டர் பாபுராஜா கூப்பிடலாம். அவரையா? அவர் ஏதாச்சும் செய்வார்ல. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? பாடி ஐசோலேஷன் வார்டில் வச்சிருக்கோம் சார். மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும் சார். பாடியை கவர் பண்ணுறக்கும் எடுக்கிறக்கும் பிபி கிட்ட ரேப் பண்ணுறக்கும் உடனே எனக்கு ஆளுங்க தேவை. அவங்கள நான் ட்ரெயின் பண்ணுறேன். டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க எப்படி நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. நர்ஸே இருந்ததுனால எல்லாரும் பயப்படுறாங்க. பிபிஇ கிட் நமக்கு தேவையான அளவு இன்னும் கிடைக்கல சார். அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். பிபி கிட்டும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸும் கலெக்டர் அரேஞ்ச் பண்ண வரேன். நான் சொன்ன ஆளுங்க இப்போ எனக்கு தேவை. என் கூட நிற்க 3 பேர் வேணும். 4வது ஆளாக நானும் வரேன். சார், எங்கள் என்ஜிஓவில் ரிஜிஸ்டர் பண்ண ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க நாங்கள் தயார். ஆனால் டிரைவர் எல்லாம் பயப்படுறாங்க. சார், வண்டிக்கு கூட இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் சார் இருக்குது? எங்களை ஏன் சார் எல்லாரும் வில்லன் மாதிரியே பார்க்குறீங்க? நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. நீங்கள் எல்லாருமே ஹீரோ தான். இந்த சமயத்தில் நான் கூப்பிட்டதும் ஓடி வந்தீங்கல்ல. சாதாரணமாக யாரும் வரமாட்டாங்க, எனக்கும் தெரியும். கொஞ்ச நேரமாகவே இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருக்கு. எங்களுக்கு தேவையான வெண்டிலேட்டர்ஸ் கூட இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கொடுத்தாங்க. பிபிஇ கிட் ஒரு நாளைக்கு மினிமம் 800 வேணும். அவ்வளோ உடனே கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு விடிய காலையில் 80 லட்சம் மதிப்புள்ள பிபிஇ கிட் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கு. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தான் சொந்த செலவில் தன்னோட சொந்த விமானத்தில் அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு காலையில் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஸ்ரீதேவி பேப்பர் எடுக்க போனாங்க. அப்போ ஒரு ஆள் காத்துட்டு இருந்தார். அவர் கையில் ஒரு கட்டு N95 மாஸ்க் இருந்துச்சு. அதை அவர் கொடுத்துட்டு போனார். டாக்டர், இது உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி. அவரோட பேரை கூட சொல்லலை. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புல்லரிச்சு போச்சு. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க. சார், எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சால் போதும். வண்டி ஓட்டி முடிச்ச உடனே ஸ்பாட்லேயே பணம் கொடுத்துடணும். அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்தையும் என் பசங்களுடைய படிப்பையும் கவர்மெண்ட்டை ஏற்றுக்கணும். சாரோட பேர் என்ன? சதாசிவம். சதாசிவண்ணே, முதல்ல உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும், சந்தேகம் வேண்டாம். 2வது, உங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். நீங்கள் சொன்னதை ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்தா போதும். நான் வர்றேன் சார். அப்படின்னா யாரெல்லாம் வர்றதுக்கு தயாராக இருக்கீங்களோ இதில் எஸ்ன்னு எழுதி பேரும் ஃபோன் நம்பரும் எழுதுங்க. விருப்பம் இல்லாதவங்க நோன்னு எழுதினா மட்டும் போதும். பேரும் ஃபோன் நம்பரும் வேண்டாம். பயத்தால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆளே இல்லாத நிலைமை இப்போ. இந்த சுச்சுவேஷனில் வேலை பார்க்குற எல்லாரையுமே நிரந்தரமாக்கலாம்னு
கவர்மெண்ட் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டைமில் இன்டர்வியூ ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் தானே கான்ட்ராக்டு. நீங்கள் எல்லாமே ரூல்ஸ் படி தானே செய்வீங்க. நாங்கள் இங்கே கூலிக்காக மட்டும் வேலை செய்யலை சார். எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு தானே நீங்கள். நான் எதுக்கும் தயார், நீங்கள் சொன்ன போதும். பாபு, நாங்கள் உங்களை கம்பல் பண்ணலை. நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த பயமும் இல்லை மேடம். ஆனால் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. எதுக்கு இத்தனை ட்ரெஸ்ஸு? கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. மெடிக்கல் காலேஜ்லையா? ம். இந்த நேரத்தில் அங்கே போய் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்களே. ஒன்றும் வருத்தப்படாத. இப்போ வேலை செஞ்சால் பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சர்க்கார் சொல்லியிருக்கு. அப்பா, என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? அப்பா கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கணும். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்லை, ஹாப்பி தானே? ஒரு சைடாக போடுங்க. அது என்ன ஃபேஷனாடா? இன்னொரு சைடு ஃபுல்லாக அறுந்துருக்குப்பா, அதான். அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்க. வரேன். எல்லாம் முடிஞ்சா சார்? சந்தீப், நாங்கள் உங்களுக்கு எந்த ஆறுதலான வார்த்தையும் சொல்ல முடியல. நாங்கள் இனி என்ன செஞ்சாலும் இறந்து போன அகிலா இனி திரும்பி வர போகிறதில்ல. அகிலாவுக்கு வந்தது வேற யாருக்கும் வரக்கூடாது. அகிலாவோட பாடியை கொடுக்க மாட்டோம். இதுக்கு எதுக்கு அடிச்சு பிடிச்சி நான் வந்தேன்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை கூப்பிட்டுருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. மக எங்கே? ஹலோ, எங்கே இருக்க நீ? மெய்ட் வார்டில் டியூட்டியில். அது சரி. அப்போ நீ எக்ஸாமுக்கு படிக்கலையா? அது ஒரு பெரிய காமெடி. சூப்பரண்ட்ட கிட்ட சொல்லி நான் டியூட்டி எங்கேயும் மாற்றிக்கிட்டேன். எங்கேயும் நகர முடியல. இதுக்கு கேஷுவாலிட்டிலேயே இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? ஒரு யங் பர்சன் வந்திருக்கான், ஃபீவரோட. ரொம்ப முடியாமல் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கான். இந்த வாட்டி நீ எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா சரி வராது. ஓகே, எனக்கு இங்கே துபாயில் தனியாக இருக்கிறது பிடிக்கல. கஷ்டமாக இருக்கு. நோயோட பேஷண்ட்டை வந்தால் கவனிக்காமல் இருக்க முடியுமா? நம்ம நிக்கில் இருக்கான்ல, அவன் வயசு தான். உடம்பு சரியில்லாதவங்க அங்கே மட்டும் இல்லை, துபாயிலையும் இருக்காங்க. என்னெல்லாம் யார் வந்து கவனிக்க போகிறா? இங்கே ரொம்ப கஷ்டப்படுற பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். கவலைப்படாதீங்க. சிஸ்டர், ஃபோன் அப்புறம் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நான் அப்புறமா உங்களை கூப்பிட்டா? ம், சரி சரி. இதை போட்டுக்குங்க. லெஃப்ட்டும் ரைட்டும். ரைட் அது. பாடியை ரேப் பண்ணணும். என் கூட யார் வரீங்க? வா. சந்தீப் மாமா, நான் ஆல்மோஸ்ட் ஆன் த வே. உங்களை பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. ஐம் சாரி.
நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குங்க. அவளை கல்ஃபுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அவ உங்களை போல தனியாங்கிறது கஷ்டப்பட வேண்டாம் ப்ளீஸ். With lots of love and kisses. சாராவுக்கு என்னால் தான் பரவுச்சு. அதே எப்படா பரவும்? நீ பாட்டுக்கு சும்மா உளறிட்டு இருக்காதடா. இறந்து போன ரோஷனை இன்டியூபேட் பண்ணது நாம தானே. சிஸ்டர் அகிலாவுடைய சிம்டம்ஸ் தானே அவனுக்கும் இருந்தது. அங்கேருந்து தான் நேராக சாராவை பார்க்க போயிருந்தேன். அதுக்கு என்ன? ஐ kissed her, man. யோ, உன்னை இங்க வரக்கூடாது தானே சொன்னேன். வெளியே போயா. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? வெளியே போயா. செக்யூரிட்டி, கோவப்படாதீங்க. ஏதோ வழி மாதிரி வந்திருப்பாரு. இங்கே அவ்வளோ சேஃப் இல்லை, இங்கே நிற்கக்கூடாது. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா?